சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசி என்பவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மனதில் வச்சுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறி நின்றால் அதுவும் உன் காலடியில் கீழ்தான் அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் தான். எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, எதை பார்த்தும் கலங்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை உடனே அதே இடத்துல தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே இந்த தராசு முள்ளு மாதிரி தான், கரெக்டாக தான் இருப்பாங்க, நேர்மையாக தான் இருப்பாங்க, பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை நீட்டாக சுத்தமாக அலங்காரமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே காதல் கிரகம் சுக்கிரன். அதனால் கலையில், இசையில், இதில் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு 7வது இடத்துல, ராசி சக்கரத்தில் 7வது இடத்துல இந்த துளாராசி வர்றதுனால முயல் வெல்லுமா ஆமை வெல்லுமா, இந்த ரெண்டும் முயலா ஆமையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையினால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2 பேரும் ஈகோ பிரச்சனையில் கொஞ்சம் அட்டாச் ஆகிடுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்லுமா இல்லை முயல் வெல்லுமா ஆமை வெல்லுமா, இது ரெண்டுமே வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இடத்துல இந்த துளாராசி என்பர்கள் செயல்படுவீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது துளாராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏமா எங்களை மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ரொம்ப அன்பானவங்க தான். அன்பு அப்படின்னா மெழுகு மாதிரி அப்படியே உருகிருவீங்க. ஆனால் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அன்பை நீங்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில இடத்துல கிடைக்காது. அதனால் ஒரு சில இடத்துல நீங்கள் சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைப்பீங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சலாக இருக்கும்போது உங்களுடைய மனதில் ஆழ்மையாக ஒரு சில விஷயங்கள் பதிஞ்சிடும். இவங்க இந்த நேரத்தில் இது பண்ணினாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள், தாக்கங்கள் மனதுக்குள்ளே அப்பப்போ வந்துக்கிட்டு போகும். அதனால் ஒரு சில மனவேதனைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே இடத்துல வாதாடி இருப்பீங்க, போராடி இருப்பீங்க, நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இயல்பாகவே போராடக்கூடிய ஒரு ராசி தான் நம்மளுடைய துளாராசி. அப்படி போராடினாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில இன்னல்கள் தோன்றும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த துளாராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 1 மற்றும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி, அவரே உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் இருக்கிறதுனால மே 14 வரை 8ல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும். மே 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அமரும்போது அதிர்ஷ்டம், புனித பயணங்கள், தந்தையோட அன்பு ஆதரவு, தந்தை மூலிமா ஒரு சில வருமானங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 2 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 7ஆம் இடத்துல ஆட்சியாக அமரும்போது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு சப்தம செவ்வாயாக அங்கே அமர்றார். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, தைரியமாக எல்லா விஷயத்திலையும் இறங்குவீங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் போராடுவீங்க இல்லையா, அந்த போராட்டங்கள் மாறும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த ஈகோ பிரச்சனை, கருத்து மோதல்கள் இதெல்லாம் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்தையுமே விட்டு கொடுத்து அனுசரணையாக போவீங்க. அதனால்
குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக வருகின்ற நாட்கள் அமையும். இந்த ஈகோ பிரச்சனை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. பொதுவாகவே 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் வந்து அமரும்போது ஒரு சில கருத்து மோதல்கள், ஈகோ பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 7ஆம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு வந்து அமரும்போது 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமரும்போது அது லாப சூரியனாக இருக்கும்போது தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். மே 15க்கு அப்புறம் 8ஆம் இடத்திற்கு மாறும்போது அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும். சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலைக்காகவோ ஒரு லைசன்ஸுக்காகவோ முயற்சி பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு சாதகமான பலன் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதன் 9 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல வந்து அமரும்போது வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு உறவு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை துணை மூலிமா ஒரு சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிநபர்களால் பாராட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. யோகக்காரகன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 9ஆம் வீட்டில் வந்து அமரும்போது வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும். அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆன்மீக குருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரிய பெரிய சித்தர்களுடைய ஆசையும் பெரிய பெரிய ஞானிகளுடைய ஆசையும் கிடைக்கும். அவங்களுடைய அறிவுரையும் ஆலோசனையும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்களே ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இருந்தாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கோங்க. கிரக அமைப்புகள் இது 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிற மாதிரி தான் கிரக அமைப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மகளுக்கு மகனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வெளிநபர்கள் குடும்ப உறவுகளுடைய விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. வெளிநபர்கிட்ட நீங்கள் சொல்லி ஒரு நியாயம் கேட்கும்போது அது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். வெளிநபர்கள் உள்ளே நுழையும் போது அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகளை நீங்களே அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளிநபர்களை உள்ளே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள், கலாட்டாக்கள், கோபதாபங்கள், ஈகோ பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் முடிந்த அளவுக்கு குடும்ப ரகசியங்களை குடும்ப உறவுக்குள்ளேயே பேசி சரி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. வெளிநபர்களை உள்ளே வந்து குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வராதிங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அக்கம் பக்க உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் ஓரளவுக்கு வருகின்ற வாரத்தில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே கோபமாகவும் ஈகோவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அந்த கேடயத்தை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே போதும், ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்மளுடைய துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஜோக் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் யாருடைய மனதையுமே புண்படுத்தாமல் நீங்கள் பேசுகிறது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக் அடிக்கிற மாதிரி தான் பேசுவீங்க, ஆனால் வெளிநபர்களுடைய மனது கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி அமைந்துடும். நானே உங்களை ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா புண்படுத்துகிற மாதிரி தான் பேசியிருப்பேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் தடிமனான வார்த்தைகளை பேசுகிறீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசுகிறீங்க.
பேசிடுவீங்க. நீங்கள் நகைச்சுவையாக தான் இயல்பாக தான் பேசுவீங்க. ஆனால் அவங்க வந்து தவறுதலாக எடுத்துக்கிட்டு ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் புடைச்சல்களையும் கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. போகிற போக்கில் சில உண்மைகளையும் தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனது கொஞ்சம் புண்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் போட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அந்த கோபதாபங்கள்லாம் சரியாகும். அதே மாதிரி திருமண பந்தத்தை இன்னும் வலுப்படுத்தும். செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியனுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. சிவப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி யாருக்காவது தானம் கொடுத்துட்டு வாங்க. சிவப்பு நிற மலர்களால் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கலஸ்திர தோஷம் இருக்குது, திருமணத்தில் தடை, எடுக்கிற காரியங்கள்லாம் சின்ன சின்ன தடையாக இருக்குது அப்படின்னா கலஸ்திர தோஷ பரிகாரம் போய் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஓடுற ஆற்றுல தோஷ பரிகாரம்னு சொல்லுவாங்க, அதை போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.